எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அந்த நைட்டே வந்து நம்ம அடுத்த நாள் 2 நாளுக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சு டிக்ளேர் பண்ணிட்டோம். 21 பேர் இறந்துட்டாங்க, ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் இறந்துட்டார் அப்படின்லாம். ஆனால் சைனா வந்து நாங்கள் போகவே இல்லைன்னு சொல்லி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வெஸ்டர்ன் ப்ரெஸ் அதை எப்படியோ மோப்பம் பிடிச்சி வெளியில் கொண்டு வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. சியாச்சினில் வந்து மல்டிபிள் லேயர் ஆஃப் க்ளோதிங் இருக்கும். ஷூவே வந்து 2 லேயர் இருக்கும். ஒரு இன்னர் ஷூ இருக்கும், அதுக்கு மேலே ஒரு அவுட்டர் ஷூ. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செருப்பு வந்து 2 லேயராக போடுவோம். மிலிட்ரியில் வந்து எப்போவுமே நல்லது செஞ்சால் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, கெட்டது செஞ்சால் ரொம்ப அடிப்பாங்க. அங்கே வந்து நடுநிலையே கிடையாது. பாகிஸ்தான் வந்து சின்ன கரை, கடல் கரை எவ்வளோ இருக்குது, ரொம்ப கம்மி. அவன் வந்து தன்னுடைய நேவியை பெரும்பாலும் சப்மரின் ஃபோர்ஸை வச்சு தான் அவன் நேவியை வந்து என்ன செய்யறான், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான். அவன் மேக்ஸிமம் வந்து சின்ன வெப்பனை வச்சு பெரிய இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி தான் அவன் போவாங்க. யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் பட்டாளம் நிகழ்ச்சியில் இராணுவத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பற்றி நம்மள்கிட்ட கர்னல் முருகானந்தம் சார் பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வாரம் அவரோட பேச நிறைய இருக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஒவ்வொரு முறையும் நீங்கள் வரும்பொழுது வித்தியாசமான தோற்றத்தில் இருப்பீங்க. ஒன்று, இந்த தொப்பியெல்லாம் நிறைய முறை வெவ்வேறு வடிவத்தில் வச்சுட்டு வருவீங்க. அதற்கு பின்னணியில் பெரிய காரணங்கள் இருக்கும், இராணுவ ரீதியான விஷயங்களையும் பகிர்ந்துப்பீங்க. ஆனால் இந்த முறை தொப்பிக்கு பதிலாக ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிட்டீங்களா சார்? இதுக்கு எதுவும் உண்மையிலே அர்த்தம் இருக்கா அல்லது சும்மா கட்டினதா சார்? இந்த ஸ்கார்ஃப் இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்கிறது வந்து சியாச்சின் கிளேஷியரில் சர்வ் பண்ணதுக்காக அங்கே ஒரு யூனிட் எனக்கு கொடுத்தாங்க. எங்கே சார் இருக்குது? சியாச்சின் பனிமலைங்கிறது வந்து ஒரு உலகத்திலேயே மிக உயரமான சண்டையிடும் மலைப்பிரதேசம். அதனுடைய ஆவரேஜ் ஹைட் 12,000, அதாவது 12,000 அடியிலிருந்து கிட்டத்தட்ட 21,000 அடி வரலும் போகிற இடங்கள் இருக்குது. சில இடங்கள் 23,000 அடி வரலும் கூட போகுது. உங்களுக்கு தெரியும், எவரெஸ்டினுடைய உயரம் வந்து 29,000 சம் சில்லறை அடி, சொச்சம் அடி. ஸோ அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2,000 மீட்டர்ஸ் டவுன் ஃப்ரம் எவரெஸ்ட் லெவலில் நம்ம வந்து அங்கே போயிருக்கிறோம். அங்கே வாழ்க்கை முறை மிக கடினமானது. அந்த வாழ்க்கை முறையில் வந்து எதிராளிகிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறத விட கிளைமேட்டிருந்து தப்பிக்கிறது தான் ரொம்ப சிரமமான விஷயமும் வீரதீரமான விஷயமும் கூட. அண்டு அங்கே வந்து மனிதனுடைய எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங், மிகச்சிறந்த ஒரு குழு மனப்பான்மை, அதாவது டீம் ஸ்பிரிட் அண்டு எக்ஸ்ட்ரீம் பேட்ரியாட்டிசம் அங்கே வந்து வெளிப்பாடாகுது. ஸோ சியாச்சினை வந்து நம்ம மிக பெருமையாக ஒவ்வொரு சோல்ஜர், சியாச்சினில் வேலை செஞ்ச சோல்ஜர், சர்வ் பண்ண சோல்ஜர், ஆஃபீஸர், ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் அனைவரும் அதை மிக பெருமையாக எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், மினிமம் சியாச்சினில் வந்து 28 நாள் இருந்தாவே அந்த சியாச்சின் மெடல் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இங்கே போட்டிருக்கிற மெடலில் வந்து இந்த சீனியர் மோஸ்ட் மெடல் வந்து சியாச்சின் கிளேஷியர் மெடல். ஸோ இந்த சியாச்சின் கிளேஷியர் மெடல் மாதிரி பல மெடல்கள், அதாவது பல பதக்கங்கள் இருக்குது. மெடல்னால் பதக்கம். வீரமாக வேலை செஞ்சதுக்கும், சிறப்பாக வேலை செஞ்சதுக்கும், நாட்டுப்பற்றோடு வேலை செஞ்சதுக்கும், அர்ப்பணிப்பாக வேலை செஞ்சதுக்கும் கொடுக்குற ஒரு ரெக்கக்னிஷன் வந்து பதக்கங்கள், மெடல்ஸ். அது அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேலண்ட்ரி அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வார் டைமில் சண்டே நேரத்தில் இருக்கிற கேலண்ட்ரி அவார்ட்ஸ் தனியாக இருக்கும். அண்டு நான் வார், அதாவது பேட்டில் இல்லாமல் பட் அட் த சேம் டைம் அங்கேயும் சில வீரமான காரியங்கள் செய்வாங்க. எடுத்துக்காட்டால் தீவிரவாதத்தை எதிர்த்து சண்டை போடுறது, நார்த் ஈஸ்ட்லேயோ அல்லது காஷ்மீர்லேயோ அல்லது மற்ற வேலி பள்ளத்தாக்குகளில் போடும்போது அந்த மெடல் வந்து நம்ம அதுக்கு வந்து அந்த அவார்ட் கொடுப்பாங்க. இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்ட் ஆன் வார் டைம் அப்படின்னம்னா பரம்வீர் சக்ரா. பரம்வீர் சக்ராங்கிறது வந்து மிக மிக உயரிய இராணுவ விருது, சண்டையிடும் பொழுது உள்ள மிக மிக உயரிய இராணுவ விருது. பரம்வீர் சக்ரா ஹையஸ்ட்டு, அதுக்கப்புறம் மகாவீர் சக்ரா அது அடுத்த ஹையஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனோம்னா அசோக் சக்ராங்கிறது வந்து நம்மளுடைய மிக உயரிய விருது பீஸ் டைமில். நான் அன்னைக்கு கூட சொன்னேன், லெஃப்டினன்ட் கர்னல், நவ் கர்னல் ஸ்ரீராம் குமார், எங்கள் ஸ்கூல் பையன், அவர் என்னுடைய ஜூனியர்னு சொன்னேன். அவர் வந்து அசோக் சக்ரா வாங்கியிருக்கிறார், மிக உயரிய பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட். இது வந்து இந்த அவார்ட்ஸ் எல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, எக்ஸப்ஷனல் பிரேவரி, கான்ஸ்பிக்யூஸ் ஆக்ட் ஆஃப் வேலர் அண்டு
ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ். இதை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா மிகச்சிறந்த வீர தீர சாகசங்கள் எதிராளி முன்னாடி செய்கிறதுக்கு தான் பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மிகச்சிறந்த வீரதீர சாகசங்கள் சண்டை இல்லாத நேரத்தில் தீவிரவாதிகளோ அல்லது மற்ற ஆன்டி நேஷ்னல் எலிமெண்ட்ஸ், நமக்கு நம்மளுடைய அமைதியை குலைக்கிற எலிமெண்ட்ஸ் நம்மளை கூட சண்டை போடும்போது செய்கிறது வந்து அசோக் சக்ராக்கு அப்புறம் கீர்த்தி சக்ரா, அதுக்கப்புறம் வீர் சக்ரா, அப்படி போகுது. ஓகே, இதெல்லாம் வந்து சக்ராஸ் எல்லாம் வந்து பதக்கங்கள், வீரதீர சாகசங்கள் செய்கிறதுக்கு. அது இல்லாமல் சிறந்த சர்வீஸ் செய்கிறது, மெரிட்டோரியஸ் சர்வீஸ் செய்கிறதுக்கு வந்து பரம் வசிஷ்ட் சேவா மெடல், அதி வசிஷ்ட் சேவா மெடல், வசிஷ்ட் சேவா மெடல் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி மிகச்சிறந்த காரியங்கள் சீனியர் ஆஃபீஸர்ஸ் செய்யும்போது அது சர்வ உத்தம் சேவா மெடல், உத்தம் சேவா மெடல் அண்டு இன்னொரு இந்த மாதிரி அது வந்து சீனியர் அதிகாரிகள் மிகச்சிறப்பாக பிளான் பண்ணி அந்த ஆர்மியை வந்து நடத்தி கொண்டு போகிறதுக்கு வார் டயத்தில். பரம் வசிஷ்ட் சேவா மெடல் வந்து பீஸ் டயத்தில், சர்வ உத்தம் சேவா மெடல் வந்து வார் டயத்தில், SY யுத்த சேவா மெடல் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வேரியஸ். ஏன் இது கொடுக்குறாங்கன்னா, ஒரு குழுவில் மிகச்சிறந்தவங்களை வந்து எடுத்து சிறப்பாக காட்டினோம்னா அந்த குழு மோட்டிவேட் ஆகும். ஸோ மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. அவங்க தன்னுடைய உயிர் தியாகம் பண்ணுறாங்க, அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறோம், அந்த உயிர் தியாகத்தை வந்து நாடு பெருசாக நினைக்கணும்னு பார்க்குறோம், அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் ஆகிறோம். அண்ட் அது வந்து நமக்கு வந்து இதில் வந்து இந்தியன் இராணுவத்துக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் என்னென்னா, கார்கிலில் கிட்டத்தட்ட 1400 or 500 பீப்புள் நம்ம வந்து கேஷுவலிட்டி இறந்தோம். அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு இறந்தாங்க, 4200 பக்கம் கார்கிலில். பட் நம்ம எப்படி நம்ம அவார்ட்ஸை கொடுத்து நம்ம மோட்டிவேட் பண்ணி நம்ம அவங்களுடைய ரெகக்னைஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி பாகிஸ்தான் ஆர்மியும் சரி, நம்மளுடைய எதிராளியான அண்டை நாடுகளாகிய சீனா ஆர்மியும் சரி இதை வந்து செய்யாது. எடுத்துக்காட்டாக கல்வான் ஃபைட்டில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே என்னைக்கு அந்த நைட் 19th of May ஐ திங்க், அந்த நைட்டே வந்து நம்ம அடுத்த நாள் 2 நாளுக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சு டிக்ளேர் பண்ணிட்டோம், 21 பேர் இறந்துட்டாங்க, ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் இறந்துட்டார் அப்படின்லாம். ஆனால் சைனா வந்து நாங்கள் போகவே இல்லைன்னு சொல்லி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டு 1 வருஷம் கழித்து அந்த பொலிட் பியூரோவினுடைய மீட்டிங், அந்த கமிட்டி மீட்டிங்கில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விழாவில் அந்த 46 பேத்துக்கு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, ஹானர் பண்ணி, அது வெஸ்டர்ன் ப்ரெஸ் அதை எப்படியோ மோப்பம் பிடிச்சி வெளியில் கொண்டு வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளுடைய சண்டையும் சரி, நம்மளுடைய அப்ரோச் டு வார் ஃபைட்டிங் வந்து சிறப்பான தர்ம யுத்தம் மாதிரி நேர்மையாக சண்டை போடுவோம், நெஞ்சை நிமித்தி சண்டை போடுவோம், குறுக்கோளியில் சண்டை போட மாட்டோம், ஆனால் திறமையாக சண்டை போட்டு ஜெயிப்போம். ஜெயித்ததுக்கு நம்ம வந்து மெடல் கொடுப்போம். இதுதான் வந்து இந்தியன் ஆர்மியினுடைய ஃபிலாசபி. இப்போ இந்த சியாச்சின் போன்ற பகுதிகளில் பணியாற்றுறதுனால இது அவசியம் போட்டாகணுமா சார், இந்த ஸ்கார்ஃபுங்கிறது குளிருக்காக போடுறது? இல்லை, சியாச்சின் பகுதியில் பணியாற்றுறவங்க வந்து இந்த ஸ்கார்ஃபை போட்டு ஒன்றுமே ஆகாது. சியாச்சினில் வந்து மல்டிபிள் லேயர் ஆஃப் க்ளோதிங் இருக்கும். ஷூவே வந்து 2 லேயர் இருக்கும். ஒரு இன்னர் ஷூ இருக்கும், அதுக்கு மேலே ஒரு அவுட்டர் ஷூ. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செருப்பு வந்து 2 லேயராக போடுவோம். ஸோ மொத்தமாக சாக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து உடம்போட அணியக்கூடிய ஒரு 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 துணி, அதாவது வெரி நைலான் டைப் அது இருக்கும். அது வந்து ஹீட் கொடுத்துக்கிட்டே இருக்கும், தெர்மல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சாக்ஸ், நல்லா மொத்தமான சாக்ஸ். அதுக்கப்புறம் கோஃப்லாச்னு ஒரு ஸ்வீடிஷ் ஆஸ்ட்ரியன் மேட் ஷூ இருக்குது. அதனுடைய ஷூ எப்படின்னம்னா அப்படியே அது வந்து அப்படியே எது மாதிரி தெரியுமா இருக்கும், PVC மாதிரியே இருக்கும். அது மாதிரி அதுக்கு மேலே ஒரு அவுட்டர் ஷெல் அந்த ஷூக்கு. அந்த அவுட்டர் ஷெல்லில் தான் என்ன இருக்கும், நம்ம பனிப்பாறையில் நடக்கக்கூடிய சில இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம பனியில் உந்தி நடக்கிறதுக்கு முள் மாதிரி சில பார்த்துருப்பீங்க நீங்கள், அதெல்லாம் அட்டாச் பண்ணுற அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இது வந்து ரொம்ப இது. ஸோ இந்த அளவு அங்கே -டிகிரியில் போகும்போது இந்த ஸ்கார்ஃபெல்லாம் ஒன்றும் நம்மளை ஒன்றும் பெருசாக ப்ரொடெக்ட் பண்ணாது. பட் எஸ், சியாச்சினில் வேலை செஞ்சோங்கிறத வந்து வெளியில் காட்டுறதுக்கு, வெளியில் வரும்போது தன்னுடைய ஆர்மி ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஆன் க்ளோரிஃபைங் த குட் அண்ட் டெமோனைசிங் த பேட். அதாவது ஆர்மியில் எப்படின்னா, மிலிட்ரியில் வந்து எப்போவுமே நல்லது செஞ்சால் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, கெட்டது செஞ்சால் ரொம்ப அடிப்பாங்க. அங்கே வந்து நடுநிலையே கிடையாது. ஆர்மியில் வந்து நடுநிலைக்கு அங்கே இடம் கிடையாது. அதாவது மீடியாக்கராக போகிறது எல்லாரும் அப்படி அந்த மாதிரி அந்த சமன்பாடு கிடையாது ஆர்மியில். நல்லது செஞ்சால் அவன் நல்லா தூக்கி வைப்பாங்க. இப்போ நான் சியாச்சின் போனதுனால எனக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த இது கொடுக்கும்போது இந்த ஸ்கார்ஃபை நான் வேர் பண்ணும்போது எனக்கு ஒரு பெருமை வருது. 10 பேர் இருக்கும்போது ஒருத்தர் நார்த் ஈஸ்ட்டில் வேலை செஞ்சிருப்பார், ஒருத்தர் சியாச்சினில் வேலை செஞ்சிருப்பார், ஒருத்தர் ராஜஸ்தானில் வேலை செஞ்சிருப்பார். அவங்களுடைய டிஸ்பிளே பண்ணுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸை டிஸ்பிளே பண்ணும். அது வந்து என்னது நல்லதை வந்து என்ன செய்து இது பண்ணுது. ஆனால் அதே சியாச்சினில் யாராவது வந்து புறமுதுகிட்டோடு போனாங்கன்னா உடனே அவனை வந்து பாவம், அவன் வந்து ஏதோ அதெல்லாம் கிடையாது. அவன் இமீடியட்டாக அவனுக்கு வந்து என்னது மிக 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 அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுத்து அதை. ஏன்னா ஒரு குழுவில் வந்து ஜெயிக்கணும்னா நல்லதை ப்ரொமோட் பண்ணணும், கெட்டதை என்ன செய்யணும்
டிமீன் பண்ணணும், கெட்டதை டெமனைஸ் பண்ணணும். கெட்டதை வந்து தட்டிக்கிட்டே இருந்தால் தான் கெட்டது தூக்காது. நல்லதை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எல்லோரும் நல்லது செய்வாங்க. திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இன் ஆர்மி. இப்போ சமீபத்தில் சார் டெல்லியில் சில தீவிரவாத தாக்குதல்லாம் நடந்துச்சு. அதில் வந்து கார்லேயே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது பின்னணியில் மருத்துவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இதில் இராணுவம் என்ன பண்ணியிருக்க முடியும் சார்? நிறைய பேர் கேட்குறாங்க, இராணுவம் அங்கே வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, இவங்க ஊடுருவிட்டாங்க, அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் போயிட்டுருக்கு. இதில் இராணுவத்துக்கு ரோலே கிடையாது, சுத்தமாக இதில் இராணுவத்துக்கு ரோல் கிடையாது. இந்த உள்நாட்டு தாக்குதலில் வந்து இராணுவத்துக்கு ரோல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறத இராணுவம் வந்து அவங்களோட மோப்பம் பிடிக்க முடியுமா இந்த விஷயங்களெல்லாம்? இராணுவத்தினுடைய புரிதல் ஐ திங்க் இன்னும் மக்களுக்கு வரலன்னு நினைக்கிறேன். எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், சேஃப்கார்டிங் த பார்டர்ஸ் அண்ட் பவுண்ட்ரி ஆஃப் இந்தியா, இது அதாவது எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்னா வெளியிலிருந்து நம்மளை தாக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆர்மிஸ், பாகிஸ்தான், சைனா இந்த மாதிரி ஆர்மிஸுக்கு எதிர்க்கக்கூடிய, சண்டை போடக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இராணுவம், மிலிட்ரி, எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். அதே மாதிரி இந்தியன் நேவியினுடைய ரோல் என்னென்னா, நம்மளுடைய சி லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது ஸ்லாக்னு சொல்லுவாங்க, அதை சேஃபாக வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் அண்டு நம்மளுடைய டெரிட்டோரியல் வாட்டர் டெரிட்டரி இல்லைங்களா, அந்த அந்த அதாவது சிஏ ஒட்டி இருக்கும் நமக்குன்னு ஒரு எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன், இன்னும் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் நம்ம பாதுகாக்கிறது. நம்மளுடைய வரத்துகள், போக்குவரத்துகள் இருக்குல்ல, ஷிப்ஸ் ஆஸ் வெல் அஸ் பேசஞ்சர், அதை வந்து சேஃப் பண்ணுறது. இது வந்து என்னது, நேவியோட ப்ரைமரி ஜாப். அண்ட் ஏர்ஃபோர்ஸோட ப்ரைமரி ஜாப் வந்து வான்வழி பாதுகாப்பு. அதுலேயும் டிவிஷன் இருக்குது, 50 ஃபீட்லேருந்து 100 ஃபீட்லேருந்து அந்த மாதிரி வான்வழி பாதுகாப்பு, அந்த அம்ப்ரெல்லா அப் டு ஸ்பேஸ், அது ஏர்ஃபோர்ஸோட ரோல். இந்த ரோலில் நீங்கள் டாக்டர், வெடிகுண்டு எங்கே வருது எனக்கு அது வர்ற மாதிரி தெரியலையே. அதுக்கு யார் இருக்கிறாங்க? அதுக்கு வந்து துணை இராணுவம் இருக்குது. உள்நாட்டு பாதுகாப்புக்கு ஹோம் மினிஸ்ட்ரி, உள்நாட்டு பாதுகாப்பு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் வராது, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எம்பவர் பண்ணியிருக்காங்க. துணை இராணுவம் இருக்குது. துணை இராணுவம்னா என்னது? நம்ம சொன்ன மாதிரி சிஆர்பிஎஃப்லேருந்து எல்லாம், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், அன்றைக்கே நான் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன், பிஎஸ்எஃப், இந்த மாதிரி. ஸோ துணை இராணுவத்தினுடைய ரோல் அது. ஸோ அது நான் எப்படி அதை சொல்கிறது, அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சார், ஜம்மு காஷ்மீரில் இராணுவம் இல்லையா, அப்போது டெல்லிங்கிறது இந்தியாவுடைய தலைமை இடமாக இருக்குது, அங்கே இவ்வளோ அலட்சியமாக இருந்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் விமர்சனம் வந்து இல்லை, அது தப்பு. அதனால தான் இந்த கேள்வி. அது இராணுவம் எல்லா இடத்துலையும் இருக்குது, எங்கெங்கேயும் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு அவங்க வந்து டெல்லியை பாதுகாக்கிறது வந்து, அதாவது ஜம்மு காஷ்மீரில் இராணுவம் இல்லையான்னு சொல்கிறது வந்து அகைன் அது புரிதல் இல்லாத விஷயந்தான். புரியுதுங்களா? எப்படின்னம்னா, பூட்டு இருக்குது, அப்புறம் ஏன் திருட்டு நடக்குதுங்கிற மாதிரி. புரியுதுங்களா? அவ்வளோதான். அது அந்த ஈக்குவேஷன். பூட்டு இருந்தால் திருட்டு நடக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. அதை எப்படி பாவிக்கிறோம், எப்படி அதை வந்து எப்படி எம்ப்ளாய் பண்ணுறோம், அந்த மாதிரி. பேசிக்கலி இப்போது இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வார்ஃபேர். இதுக்கு பேர் வந்து 5th ஜென்ரேஷன் வார்னு சொல்கிறது. 5th ஜென்ரேஷன் வார்னா டிப்பிக்கல் வெளிநாட்டிலிருந்து தாக்குதல், உள்நாட்டு தடுப்பு, பாதுகாப்பு, இதை வந்து இந்த பவுண்ட்ரி வந்து பிளர் ஆகிடும். பிளர்னா என்னது? இது மாறி யார் வேணாலும் எப்போ வேணாலும் எதிரியாவான், எப்போ வேணாலும் அவன் என்ன செஞ்சிருவான், நார்மல் ஆகிடுவான். அப்படி அந்த மாதிரி ஒரு இது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு இராணுவம், உள்நாட்டு உள் பாதுகாப்பு படைகள் இதெல்லாம் வந்து கோஆர்டினேட்டடாக செய்யணும். அந்த கோஆர்டினேஷன் வி நீட் டு இம்ப்ரூவ். பட் ஆனால் அந்த கோஆர்டினேஷன் கூட டிப்பிக்கல் இராணுவத்தினுடைய ரோல்னு சொல்ல முடியாது. இராணுவத்துக்கு வந்து வேலை கொடுத்தா கரெக்டாக செய்வாங்க. வேலையை கொடுக்கணும், என்ன வேலை கொடுக்கணுங்கிறத கரெக்டாக செய்வாங்க. எடுத்துக்காட்டால் ஊடுருவலை தடுக்கணும். எந்த ஊடுருவலை தடுக்கணும்? வெளியிலிருந்து வர்றவங்க. வெளியிலிருந்து எப்படி வருவாங்க? என்னென்ன ரூட்டில் வருவாங்க சொல்லுங்கள். எல்லைகள் வழியாக வருவாங்க. இல்லை, கடல் வழியாக வருவாங்க. கடல் வழியாக வருவாங்க. தரை வழியாக வருவாங்க. தரை வழியாக வருவாங்க. வேற வழியாக வருவாங்களே, எப்படி வருவாங்க? ஃப்ளைட்டில் வருவாங்க. ஃப்ளைட்டில் வருவாங்க. ஃப்ளைட்டில் யார் இருக்கிறாங்க? ராணுவம் இருக்குது ஃப்ளைட்டில். ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்டில் இருக்குதா? கிடையாது. எடுத்துக்காட்டா இஸ்லாமாபாத்லேருந்து டாக்காலேருந்து எங்கே வருவான்? டெல்லி. டாக்காலேருந்து காத்மண்டு டெல்லி, இப்படி வரலாம். ஒன்று. செகண்டு, அவன் வந்து இங்கேருந்து இதுக்கு போகிறான், மும்பை டு சவுதியில் அவன் வேலைகள்லாம் முடிச்சுட்டு திருப்பி மும்பை வந்துடுறான். இங்கே இருக்கிறவனே என்ன செய்ய முடியும்? சவுதியில் வந்து அந்த விஷயங்களை வந்து பாகிஸ்தான்காரன் எடுத்து புரியுதா நான் சொல்கிறது? ஸோ குளோபலைஸ்டு எக்கனாமியில் இந்த எக்ஸ்டர்னல் அக்ரெஷனுங்கிற பாயிண்ட் வந்து கொஞ்சம் அது இட்ஸ் நாட் அ வெரி டிப்பிக்கல் இது கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டா சைனா, அருணாச்சல் பிரதேஷ், இது வந்து நம்ம ராணுவம் வந்து கரெக்டாக பார்க்கும். அது பார்த்துருக்குது அண்ட் அதை தடுத்துருச்சு. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். கல்வான், சைனா அக்ரெஷன், அதை வந்து என்ன செஞ்சிருச்சு? ராணுவம் முறியடிச்சிருச்சு. புரியுதுங்களா? கார்கில், ராணுவம் அது முறியடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து ராணுவம் மிக சிறப்பாக செய்யும். பட் அட் த சேம் டைம் தமிழகத்தில்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகி அவங்க வந்து வெளியில் இருக்கிறவங்கள வந்து உள்ளுக்கு அவங்க ஹார்பர் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா அது இராணுவத்தினுடைய பர்வியூவில் இல்லைன்னு சொல்கிறேன். அதான் சொல்ல வர்றேன். இப்போ பாகிஸ்தான் வந்து நிறைய ஆயுதங்களை வாங்கி குவிச்சிட்டு இருக்குன்னு நம்ம அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. அப்போது இந்தியா அதற்கான ஒரு கவுண்டர் அட்டாக்னா என்ன பண்ணும்? ஆயுதம் வாங்குமா அல்லது ராஜதந்திர ரீதியாக தான் அதை கையாள்வாங்களா சார்? மல்டிபிள் அப்ரோச். திஸ் இஸ் மல்டிபிள் அப்ரோச் டு திஸ் கைண்ட் ஆஃப் இது. ஆயுதம் வாங்கும்போது அதுக்கு முறியடி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபிலாசபி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் தேர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்கும். எடுத்துக்காட்டால் பாகிஸ்தான் வந்து சின்ன கரை, எவ்வளோ கரை இருக்குது பாகிஸ்தானில்? கடல் கரை எவ்வளோ இருக்குது? ரொம்ப கம்மி. அவன் வந்து தன்னுடைய நேவியை பெரும்பாலும் சப்மரின் ஃபோர்ஸை வச்சு தான் அவன் நேவியை வந்து என்ன செய்கிறான், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான். சப்மரின் ஃபோர்ஸ் குவைட்டாக போய் நம்மளை அட்டாக் பண்ணும். இந்திய கடற்கரை எவ்வளோ பெருசு? கிட்டத்தட்ட 7200 கிலோமீட்டர் நீளம். இந்த 7500 கிலோமீட்டர் நீளத்தை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய நேவி வேணும்? ப்ளூ வாட்டர் நேவி. பெரிய பெரிய ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் வேணும், பெரிய பெரிய டெஸ்ட்ராயர்ஸ் வேணும், பெரிய பெரிய ஃப்ரிகேட்ஸ் வேணும். அந்த அளவு பாகிஸ்தான் தேவையில்லை. ஏன்னா கரையே சின்ன கரை தான், சின்ன ஸ்மாலர் அரௌண்ட் 700 கிலோமீட்டர்ஸ் தான் அதனுடைய கடல் பரப்பு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10 மடங்கு இருக்குது. ஸோ 10 மடங்கு இருக்கிறதுனுடைய எக்யூப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வேற மாதிரி இருக்கும். அவனுடைய எக்யூப்மெண்ட் அவன் என்ன செய்கிறான், பாகிஸ்தான் என்ன செய்கிறான், அவன் மேக்ஸிமம் வந்து சின்ன வெப்பனை வச்சு பெரிய இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி தான் அவன் போவாங்க. யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். அதாவது சப்மரினை வச்சு பெரிய நேவியை ஸ்தம்பிக்கிறதுக்கு. அதே மாதிரி F-16ங்கிற ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், அதை வச்சு ஒரு பெரிய இந்தியன் ஏர்ஃபோர்ஸே ஸ்தம்பிக்கிறது. இந்த மாதிரி வேலைகள் தான் அவங்க செய்வாங்க. அவங்களுடைய ஃபிலாசபி. ஏன்னா சின்ன ஆள் வந்து பெரிய ஆள்கிட்ட சண்டை போடும்போது இப்படி தானே செஞ்சாகணும். சின்ன ஆள் பெரிய ஆள்கிட்ட சண்டை போடும்போது டைரெக்டாக பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி அவருடைய ஃபிலாசபி டெரரிஸ்ட்டை வந்து ஊடுருவ செஞ்சு இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஃபிலாசபி டிஃப்ரென்ஸ் இருக்குது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.